ஹாய் ஆல், வெல்கம் டு கம்ப்யூட்டர் லேப் தமிழ். ஆ, இந்த வீடியோவில் லேங் செயினில் என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக 3 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ். ஒன்று வந்து ரன்னபிள் பாஸ் த்ரூ, ரன்னபிள் லேம்டா, ரன்னபிள் பேரலல். ஸோ ரன்னபிள் பாஸ் த்ரூ இதெல்லாம் நம்ம கோடில் எப்பவும் போல் கோட் ஆல்ரெடி இருக்குது. நம்ம கோடில் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தியரட்டிக்கலாக இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ரன்னபிள் பாஸ் த்ரூ அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட் எதுவுமே மாறாமல் அப்படியே அதே அவுட்புட் பின்னாடி வந்துடும். அதாவது அது எந்த வேலையும் பார்க்காது, சும்மா தான் இருக்கும். அதுதான் ரன்னபிள் பாஸ் த்ரூ. சிம்பிளாக சொல்லப்போனால் இங்கிலீஷ்காரன் படத்தில் வர்ற வடிவேலு மாதிரி சும்மா தான் இருக்கும். நம்ம கொடுக்குறத அப்படியே திருப்பி கொடுத்துரும், எந்த வேலையும் பார்க்காது. அது ரன்னபிள் பாஸ் த்ரூ. தியரட்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கோடில் திருப்பி நம்ம பார்க்க போகிறோம், இன்னும் ஈஸியாக புரியும். அடுத்து ரன்னபிள் லேம்டா. ரன்னபிள் லேம்டான்னு என்னன்னா, ஆல்ரெடி ஒரு பைத்தான் ஃபங்க்ஷனோ லேம்டா ஃபங்க்ஷனோ இருக்குது பைத்தானில். அப்படின்னா நம்ம செயின் பண்ணுவோம் நார்மலாக லேங் செயினில். ஸோ அதை செயின் பண்ணுறதுக்கு டேரெக்டாக நம்ம பைத்தான் ஃபங்க்ஷனவோ லேம்டாவோ செயின் பண்ண முடியாது. ஸோ அதை ரன்னபுளாக மாற்றணும். அதை ரன்னபுளாக மாற்றுறதுக்கு தான் ரன்னபுள் லேம்டா யூஸ் ஆகும். பேசிக்காக ஒரு பைத்தான் ஃபங்க்ஷனை ரன்னபுளாக மாற்றுறது. ஸோ அதை அப்படியே ரேப் பண்ணிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அலோஸ் யூ டு ரேப் அ கஸ்டம் ஃபங்க்ஷன் ஆஸ் அ ரன்னபிள். அது ரன்னபிள் லேம்டா. ரன்னபிள் பேரலல் அப்படின்னா, இப்போ எக்ஸிக்யூஷன் வந்துட்டு சீக்வன்ஷியலாக தான் நடக்குது, ஒன் ஆஃப்டர் அதர் அந்த மாதிரி தான் நடக்குது, ரைட்? ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு ஒன் ஆஃப்டர் அதர் நடக்க வேணாம். அட் அ டைமில் நிறையா எக்ஸிக்யூஷன் நடக்கலாம், நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் லாஸ்ட்டாக கிடைக்கட்டும். ஒன் ஆஃப்டர் அதர் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பேரலால் நடந்துச்சுன்னா, ஸோ அதுதான் ரன்னபிள் பேரலல். எக்ஸிக்யூட் மல்டிபிள் ரன்னபிள்ஸ் கன்கரண்ட்லி வித் த சேம் இன்புட். ஓகே, ஸோ இந்த 3 இப்போ ஹை லெவல் தியரட்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோடுக்குள்ளே போகலாம். கோடில் சிம்பிளாக நான் காலபிள் என்னன்னு இப்போ சொல்லிடுறேன். காலபிள் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ரன்னபிள் புரிஞ்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஈஸியாக இருக்கும். ஸோ காலபிள் என்னன்னா, நம்ம முன்னாடி ஆல்ரெடி கோடில் பார்த்தது தான் இதுக்கு முன்னாடியே. இதில் எது காலபிள் இந்த கோடில் அப்படின்னா, இந்த ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது காலபிள் கிடையாது. சாரி, இதில் எது காலபிள் அப்படின்னா, இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ரன்னபிள் தான். இது காலபிள் கிடையாது. இது ஏன் நம்ம ரன்னபிள் அப்படின்னு சொல்கிறோம்னா, இப்போ ப்ராம்ப்ட் அப்படின்னு இருக்குது. ப்ராம்ப்ட்ன்ற ஒரு ரன்னபிளுக்கு இன்வோக்குன்ற மெத்தட் சப்போர்ட் ஆகும், அது ரன்னபிள். கூகுள் எல்எல்எம்னு ஒன்று இருக்குது, அதுக்கு டாட் இன்வோக்குன்ற மெத்தட் சப்போர்ட் ஆகும். ஸோ இது ரன்னபிள். எப்படி அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை சிம்பிளிஃபை பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம இதுக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இப்படி தான் எழுதியிருப்போம். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் இன்புட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு டெம்ப்ளேட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு, இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் வந்து இன்புட் வேரியபிளில் நம்ம டிஃபைன் பண்ணிடுவோம். பேசிக்காக இது நம்ம இருந்தாலும் ஒன்று தான், இல்லாட்டி ஒன்று தான். இன்புட் வேரியபிள் நான் எடுத்துடுறேன், எடுத்தாலும் எனக்கு அதே ஆன்சர் அப்படியே தான் வரப்போகுது. ஸோ வேர் இஸ் தி யூஎஸ்ஏ லொக்கேட்டட் அண்ட் வாட் இஸ் இட்ஸ் கேபிட்டல். ஸோ அந்த 2 சென்டென்ஸும் மெர்ஜ் ஆகி ஒரே சென்டென்ஸாக வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டே இன்ஃபர் பண்ணிக்கும். சென்டென்ஸ் 1 அப்படின்ற வேரியபிள் இருக்குது, சென்டென்ஸ் 2 அப்படின்ற வேரியபிள் இருக்குன்னு அதுவே இன்ஃபர் பண்ணிக்குது. ஸோ அதனால் நம்ம தனியாக இன்புட் வேரியபிள்ஸ் ஈக்குவல் டு டிஃபைன் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம டெம்ப்ளேட் ஈக்குவல் டு எழுதுகிறோம். இதுவுமே நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா, ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் டாட் ஃப்ரம் டெம்ப்ளேட். நம்ம சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டில் பார்த்துருப்போம் ஆல்ரெடி. டாட் ஃப்ரம் மெசேஜஸ் டாட் ஃப்ரம் டெம்ப்ளேட் அப்படின்னு சேட் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கு இருக்க மாதிரி, வெறும் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டுக்கும் டாட் ஃப்ரம் டெம்ப்ளேட்னு இருக்குது. ஸோ இங்கே டாட் ஃப்ரம் டெம்ப்ளேட்னுக்கு நீங்கள் மெத்தட் கொடுத்துட்டீங்கன்னா, இங்கே டெம்ப்ளேட் ஈக்குவல் டு நீங்கள் எழுத தேவையில்லை. இப்போ எனக்கு அதே ரிசல்ட் தான் வரும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் சிம்பிளாக எழுதணும்னா நீங்கள் இப்படி எழுதிக்கலாம். ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் ஃப்ரம் டெம்ப்ளேட், அப்புறம் உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் எழுதணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். எழுதுனதுக்கப்புறம் இப்போ இதை நான் ஏன் ரன்னபிள்னு சொல்கிறேன்றது இங்கே காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பிரிண்ட். இப்போ ப்ராம்ப்ட்ன்றது ஒரு ரன்னபிள், ஸோ அதுக்கு இன்வோக் மெத்தட் சப்போர்ட் ஆகும். இன்வோக் இங்கே வந்து இந்தியான்னு கொடுத்துட்றேன். வேர் இஸ் இந்தியா லொக்கேட்டட், வாட் இஸ் இட்ஸ் கேபிட்டல். இப்படி சொல்லிட்டு நான் ப்ராம்ப்ட் இன்வோக் பண்ணுறேன். இதை நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன வரும்னா, இந்த சென்டென்ஸ் 1ன்றது இங்கே போயிடும், சென்டென்ஸ் 2ன்றது இங்கே போயிடும். இது மெர்ஜ் ஆகி எனக்கு ஃபார்மேட் ஆகி ஒரு அவுட்புட் வரும். ஓகே, எனக்கு பேசிக்காக ஒரு எரர் வருது. எரர் ரெக்டிஃபை பண்ணுவோம். ப்ராம்ப்ட் டாட் இன்வோக் சென்டென்ஸ் 1 ஈக்குவல் டு, ஓகே, இதை நம்ம இப்படி கொடுக்கக்கூடாது. எனக்கு இது வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, டிக்ஷனரியாக தான் கொடுக்கணும். டிக்ஷனரியாக கொடுத்தனா எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. டெக்ஸ்ட் ஈக்குவல் டு merge the 2 sentences into one.
ஸோ இப்போ டாட் இன்வோக் மெத்தட் சப்போர்ட் ஆகுதுல, இது ஒரு ரன்னபிள். அதே மாதிரி கூகுள் எல்எல்எம்க்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். கூகுள் எல்எல்எம் டாட் இன்வோக்னு சொல்லிட்டு நான் இதை கொடுத்தனாலும் எனக்கு கூகுள் எல்எல்எம் இன்வோக் ஆகும். பட் ஆனால் இதை வச்சு அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதுக்கு ப்ராம்ப்ட் வச்சு தான் எல்எல்எம் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ டாட் இன்வோக் சப்போர்ட் ஆச்சுன்னா அதை நீங்கள் ரன்னபிள்னு நீங்கள் லாங் செயினில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ செயின்றது ஒன்றும் இல்லை, நிறைய ரன்னபிள்ஸை ஒன் ஆஃப்டர் அதர் நீங்கள் போடுறீங்க, அதுதான் செயின். கரெக்டாக? ஸோ இது ஒரு ரன்னபிள், இது ஒரு ரன்னபிள், இந்த 2 ரன்னபிளையும் சேர்த்துட்டீங்க, இது ஒரு செயின். அப்போ செயின் என்ன அப்படின்னா செயின் ஒரு ரன்னபிள் தான். ஸோ செயின் டாட் இன்வோக் அப்படின்னு சொல்லிட்டு இன்வோக் மெத்தட் செயினுக்கும் சப்போர்ட் ஆகுது. ஸோ பேக்கெண்டில் என்ன நடக்குது, இந்த இந்த 2 நம்ம உள்ளே என்ன பாஸ் பண்ணுறோமோ அது ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட்டுக்கு போகுது. இது என்ன பண்ணுது, இப்போ நம்ம ஃபார்மேட் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சல, இது இந்த சென்டென்ஸ் 1 சென்டென்ஸ் 2 இதுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இது வந்து இந்த கூகுள் எல்எல்எம்க்கு பாஸ் ஆகும். கூகுள் எல்எல்எம்ல இந்த ப்ராம்ப்ட் ரன் ஆகும். கூகுள் எல்எல்எம் இங்கே என்ன நடக்கும்னா கூகுள் எல்எல்எம் டாட் இன்வோக் அப்படின்ற மெத்தட் பேக்கெண்டில் நடக்கும். இந்த மர்ஜ் ஆன சென்டென்ஸ் வந்துட்டு எல்எல்எம்க்கு பாஸ் ஆகி நம்மளுக்கு ரிசல்ட் வரும். ஸோ இது வந்து ரன்னபிள். ஓகே, இப்போ நம்ம காலபிளுக்கு போகிறோம். ஓகே, காலபிள்னு என்ன, ஒரு நார்மல் பைத்தான் ஃபங்க்ஷன் தான் காலபிள். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு லேம்டா ஃபங்க்ஷன் இருக்குது, இதுவும் வந்துட்டு காலபிள் தான். ஏன் காலபிள்னு சொல்கிறோம், டாட் கால் மெத்தட்ன்ற மெத்தட் வந்து அதுக்கு சப்போர்ட் ஆகும். நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம்னா இது இப்படி 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 பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஆட் 1 1 அப்படின்னு கொடுத்தனாலும் எனக்கு இந்த 1ன்றது இங்கே பாஸ் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். டேரெக்டாக அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படியும் பண்ணலாம். ஸோ இது காலபிள், இதுக்கும் லாங் செயினுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது நார்மல் பைத்தான். ஓகே, ஸோ எல்லா ஃபங்க்ஷனும் எல்லா லேம்டா ஃபங்க்ஷனும் காலபிள் தான். ஆனால் இந்த காலபிளில் நம்ம செயினில் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் காலபிளை கொண்டு போய் இங்கே போட்டேன்னு வைங்களேன், இங்கே ஆட் ஒர்க் ஆகாது, நான் சும்மா போடுறேன் ஆட் 1 அப்படின்னா இது ரன்னபிள் கிடையாது, இது காலபிள். ஸோ அது செயினில் அது ஒர்க் ஆகாது. செயினில் ஒரு காலபிள் எப்படி எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னா அதை ரன்னபிளாக மாற்றணும். அதை எப்படி ரன்னபிளாக மாற்றலாம், அதுக்கு இருக்கிறதா ரன்னபிள் லேம்டான்ற ஒரு ஃபங்க்ஷன். அதை நம்ம லாங் செயின்லேருந்து இம்போர்ட் பண்ணி அந்த ரன்னபிள் லேம்டாக்குள்ளே ஆட் என்ன ஃபங்க்ஷனோ நம்ம அதை உள்ளே பாஸ் பண்ணுறோன்னா இது ரன்னபிளாக மாறிடும். ஸோ இப்போ டாட் இன்வோக்குன்ற மெத்தட் அதுக்கு சப்போர்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 3ன்றது பிரிண்ட் ஆகுதா, எப்படி பிரிண்ட் ஆகுது. ஸோ இது ரன்னபிளாக மாற்றிட்டோம். ஆட் 2ன்றதை ஆட் 2க்குள்ளே 1ன்ற வேரியபிளை பாஸ் பண்ணுறோம். ஸோ ஆட் 2ன்றது இங்கே லேம்டா ஃபங்க்ஷனாக இருக்குது, 1ன்றதை பாஸ் பண்ணிட்டோம். 1 + 2 3. ஸோ நம்மளுக்கு 3ன்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு காலபிளை எப்படி ரன்னபிளாக மாற்றுறது அப்படின்ட்டு. ஸோ ஒன்ஸ் அது ரன்னபிளாக மாறிடுச்சுன்னா அதை நம்ம செயினில் ஆட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ இது வந்துட்டு ரன்னபிள். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆனால் ஹை லெவல் ரன்னபிள் லேம்டா பார்த்துட்டோம். நம்ம இன்னும் டீப்பாக கீழே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ரன்னபிள் பாஸ் த்ரூ. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரன்னபிள் பாஸ் த்ரூ எந்த வேலையும் பார்க்காது. நம்ம கொடுக்குற இன்புட்டை அப்படியே அவுட்புட்டாக கொடுக்கும். எதுக்கு நம்மளுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம நிறையா செயின் பண்ணியிருப்போம், நிறைய ரன்னபிளில் செயினில் போட்டிருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு செயினில் இருக்கிற வேல்யூ அப்படியே செகண்டுக்கு வரணும், அல்லது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸர் கேட்குற கொஸ்டின் அப்படியே செகண்ட் செயினுக்கு, அதாவது செகண்ட் ரன்னபிளுக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரன்னபிளில் எந்த சேஞ்சும் நடக்கக்கூடாது, அதை அப்படியே செகண்டுக்கு பாஸ் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல ரன்னபிள் பாஸ் த்ரூ வச்சுருவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல செயின் எதுவுமே இல்லை, மீனிங் நம்ம மல்டிபிள் செயின் போடல, ஒரே ஒரு ரன்னபிள் பாஸ் த்ரூ மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரன்னபிள். கரெக்டாக இந்த ரன்னபிளை நம்ம ஹலோ வேர்ல்டுன்றதை வச்சு கால் பண்ணுறோம். என்ன நடக்கும், அது ரன்னபிள் பாஸ் த்ரூ எதுவுமே பண்ணாது, அந்த ஹலோ வேர்ல்டுன்றதை அப்படியே திருப்பி கொடுத்துரும் ரிசல்ட்டுக்கு. ஸோ அதுதான் நம்மளுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும், ஹலோ வேர்ல்டு அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு, ஏன்னா இது எதுவுமே பண்ணல. கரெக்டாக இது ரன்னபிள் பாஸ் த்ரூ. இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. எனக்கு இந்த ஹலோ வேர்ல்டுன்றது எதுவுமே பண்ண வேணாம், பட் ஆனால் எனக்கு அல்லது எதாவது சேஞ்சஸ் பண்ணணும், பண்ணிவிட்டு எனக்கு அதை வந்துட்டு எனக்கு இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணணும் அப்படின்னா ரன்னபிள் பாஸ் த்ரூ டாட் அசைன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு லென்த், நான் பேசிக்காக என்ன பண்ணுறேன், லென்த்தை கவுண்ட் பண்ணுறேன். இப்போ வந்துட்டு பைத்தான் அப்படின்னு இருக்குது அப்படின்னா டெக்ஸ்ட் பைத்தான் அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிட்டு லென்த் ஈக்குவல் டு லேம்டா எக்ஸ் லென்த் ஆஃப் எக்ஸ் டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த பைத்தானோட லென்த் என்ன அப்படின்றத எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். அடிஷ்னலி ஒரிஜினல்லையும் ரீட்டைன் பண்ணும், டெக்ஸ்ட் பைத்தான் அப்படின்றது அது ரீட்டைன் பண்ணும். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரன்னபிள் பாஸ் த்ரூ கொடுக்குறத ரீட்டைன் பண்ணும்,
எக்ஸ்ட்ராவா டாட் அசைன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதாவது ஒர்க் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அது எதாவது வேலை பார்க்கும். இல்லாட்டினா வெறும் ரன்னபிள் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா அது எதுவும் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னா டெக்ஸ்ட் பைத்தான் அப்படின்றது வந்துருச்சா, பின்னாடியே லென்த் 6 அப்படின்றது வந்துருச்சு. ஏன் டாட் அசைன் லென்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த லென்த் என்ன வேலை பார்க்குதுன்னா இந்த பைத்தான்ற டெக்ஸ்ட்டோட லென்த்தை எனக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்குது. கரெக்டாக? ஸோ ஒரிஜினலும் வருது, அதுக்கு மேலே பண்ணுற கால்குலேஷன்ஸும் ரன்னபிள் பாஸ்த்ரூவில் வருது. இது நீங்கள் ஒன்று தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் நிறையா கால்குலேஷன்ஸும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த டெக்ஸ்ட் லென்த்துக்கு மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைத்தான்றது அப்பர் கேஸில் வரணும் அப்படின்னா நீங்கள் அப்பர் அப்படின்றதையும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பர் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் எக்ஸ் டெக்ஸ்ட் டாட் அப்பர் அப்படின்னா எனக்கு இப்போ என்ன வரும், லென்த்து கூட சேர்ந்து அப்பர் அப்படின்ற கீழே இந்த பைத்தான் வந்து எனக்கு கேபிட்டல் லெட்டராகவும் வந்துருச்சு. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அது அப்படியே டிக்ஷனரியாக பில்ட் பண்ணிட்டே வரும். கரெக்டாக? இப்போ நான் இதுக்கு பின்னாடி நான் இன்னொன்று வச்சுருந்தேன்னு வைங்களேன் செயினில். இப்போ ரன்னபிள் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு எதுவும் வராது. ஏன்னா அடுத்து செயின் எதுவுமே பண்ணல. இங்கே வர இன்புட்டை, அதாவது இந்த இன்புட்டை இது கொடுக்குது, இது எதுவுமே பண்ணாமல் அப்படியே எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ அதுதான் ரன்னபிள் பாஸ்வேர்டுன்றது பேசிக்காக. வெறும் சும்மா கொடுத்தீங்கன்னா எதுவும் பண்ணாது, டாட் அசைன்னு கொடுத்து ஏதாவது வேலை கொடுத்தீங்கன்னா அந்த வேலை பண்ணும். இது ரன்னபிள் பாஸ்த்ரூ. அடுத்து நம்ம போக போகிறது ரன்னபிள் லாம்டா. ரன்னபிள் லாம்டா என்ன பண்ணுதுன்னா நம்ம முன்னாடி பார்த்தது தான், கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்தா அது அப்பர் கேஸில் மாத்திர ஒரு நார்மல் பைத்தான் ஃபங்க்ஷன். இது காலபிள். இந்த காலபிளை ரன்னபிள் லாம்டான்ற ஒரு ஃபங்க்ஷனில் நான் அது கிளாஸில் ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது ரன்னபிளாக மாறிடும். ஸோ இது ரன்னபிளாக மாறிடுச்சுனாவே டாட் இன்வோக் மெத்தட் எனக்கு சப்போர்ட் ஆகும். கரெக்டாக? இப்போ டாட் இன்வோக்ன்ற மெத்தட் நான் எனக்கு கொடுத்துட்டேன். ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஹலோ வேர்ல்டு இங்கே போகும் டெக்ஸ்ட்டுக்கு, டெக்ஸ்ட் டாட் அப்பர்னு இருக்குது, அது ரிட்டர்ன் பண்ணுது. லாஸ்ட்டில் எனக்கு வந்துட்டு ஹலோ வேர்ல்டுன்றது அப்பர் கேஸில் ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஒரு காலபிளை ரன்னபிளாக மாற்றி அந்த ரன்னபிளை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து ரன்னபிள் லாம்டா. இப்போ 2 லாம்டாவை, அதாவது 2 ரன்னபிள் லாம்டா ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணது தான், ஒரு அப்பர் கேஸாக மாற்றுறது. ஓகேவா? அது ரன்னபிள் லாம்டா அப்பர் கேஸ். இந்த ரன்னபிள் ரன் ஆகும்போது எனக்கு டெக்ஸ்ட் வந்து அப்பர் கேஸாக மாறிடும். அடிஷ்னலாக நான் இன்னொன்று எழுதியிருக்கேன், ஆட் எக்ஸைட்மெண்ட் அப்படின்ட்டு. ஆட் எக்ஸைட்மெண்ட்னா அந்த டெக்ஸ்ட் கூட சேர்த்து எனக்கு 3 எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வச்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் இந்த ஃபங்க்ஷன் பண்ண போகிறது. ஸோ ஃபஸ்ட் அப்பர் கேஸாக மாறிடும். அப்பர் கேஸாக மாறினதுக்கப்புறம் 3 எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வச்சு கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ அதுதான் அவுட்புட்டாக வரும், ஹலோ வேர்ல்ட் 3 எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இங்கே நான் பண்ணது பேசிக்காக செயின். ஏன் செயின்? இங்கே நடக்கிறத பைப் சிம்பிள் போட்டு அடுத்த ரன்னபிள் ரன் பண்ண வச்சுருக்கேன் பேசிக்காக. ஸோ மல்டிபிள் ரன்னபிள்ஸை நீங்கள் பைப் சிம்பிள் போட்டு பண்ணால் அது பேர் செயின். அது நீங்கள் வேரியபிள் என்ன நேம்னாலும் வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக செயின் வைப்பாங்க. அந்த செயின் என்ன பண்ணுதோ அதுக்கு ஆப்டான நேமை வச்சு அண்டர்ஸ்கோர் செயின்னு நீங்கள் கொடுத்துருங்க. அது உங்களுக்கு பெட்டர் நேமிங் கன்வென்ஷனாக இருக்கும். இது வந்துட்டு ரன்னபிள் லாம்டா. ரன்னபிள் பேரலல் அப்படின்னா இப்போ நான் பண்ணது ஃபுல்லாமே வந்துட்டு சிங்கிள் எக்ஸிக்யூஷன். கரெக்டாக? இப்போ ஒரு செயின் ரன் ஆகுது, எனக்கு அந்த செயினில் இருக்கிற அவுட்புட் எனக்கு லைன் பை லைனாக பேசிக்காக 1 லைன் ஆஃப்டர் அதர் அந்த மாதிரி தான் எக்ஸிக்யூஷன் இருக்கும் சீக்வன்ஷியல் அவுட்புட்டில். ஸோ இது சீக்வன்ஷியல் செயின், சாரி இட்ஸ் நாட் சீக்வன்ஷியல் செயின். இது பைத்தானில் பை டிஃபால்ட்டாகவே எல்லாமே 1 ஆஃப்டர் அதர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி எனக்கு 1 ஆஃப்டர் அதர் எனக்கு ஒன்று பண்ண வேணாம், எனக்கு அட் அ டைமில் எனக்கு கவுண்ட் வேர்ட்ஸு, கவுண்ட் கேர்ஸு, மேக் அப்பர் கேஸ், இந்த 3 ஃபங்க்ஷன் அப்படியே எனக்கு ஒன்றா ரன் ஆகி எனக்கு அவுட்புட் வரணும். எனக்கு இது ரன் ஆனதுக்கப்புறம் இது ரன் ஆகி, இது ரன் ஆனதுக்கப்புறம் எனக்கு இது ரன் ஆகி லாஸ்ட்டில் 1 ஆஃப்டர் அதர் அவுட்புட்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது நான் ரன்னபிள் பேரலல் அப்படின்றதில் ரேப் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது எல்லாமே ரன்னபிள்ன்ற ஒரு லைப்ரரியில் இருக்குது, நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம் லாங்செயின் கோர் டாட் ரன்னபிள்ஸ்குள்ளே. ரன்னபிள் பேரலல் என்ன பண்ணுவேன், ரன்னபிள் பேரலில் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லாம்டா ரன்னபிள் லாம்டா எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கேரக்டர் அப்படின்னா லென்த் ஆஃப் கேரக்டர்ஸ், அப்பர் கேஸ்னா அப்பர் கேஸ். ஸோ 3 ஃபங்க்ஷன் எழுதிட்டேன், 3 ஃபங்க்ஷனை 3 காலபிளை வந்து 3 ரன்னபிளாக மாற்றிட்டேன்.
அந்த 3 ரன்னபிள் பேரலல்குள்ள போட்டுட்டேன். ஓகேவா? இப்போ ஐ லவ் பைத்தான் இருக்கு. ஐ லவ் பைத்தான இந்த ரன்னபிள் பேரலலா போட்டு அந்த பேரலல ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 3 அட் அ டைம்ல ரன் ஆகி எனக்கு அவுட்புட் வரும். ஸோ வேர்ட்ஸ் வந்து 3, கேரக்டர் 13, அப்பர் ஐ லவ் பைத்தான். ஓகேவா? இது வந்து நீங்க பேரலல் எக்ஸிகியூஷனுக்கு யூஸ் பண்றது ரன்னபிள் பேரலல். லாஸ்ட்ல உங்களுக்கு ஒரு அவுட்புட்டா வந்துருது. இது தனியா ரன் ஆயிருக்கும், இது தனியா ரன் ஆயிருக்கும், இது தனியா ரன் ஆயிருக்கும். பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது? ஸ்பீடு அந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. மீனிங் இது நார்மலா பண்ணாலும் அதே ஸ்பீடு தான் வரும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. இதுவே நினைச்சு பாருங்க. இந்த இடத்துல வந்துட்டு நான் ஆக்சுவலா ஒரு செயினை ரன் பண்றேன். அந்த செயின் எல்எல்எம் கால் பண்ணுது அப்படின்னா, இது தனியா ஒரு எல்எல்எம் கால் பண்ணிருக்கு. இது எல்எல்எம், இது எல்எல்எம். 3 தனித்தனி எல்எல்எம் கால் பண்ணி 3 அவுட்புட் வரும். ஆனா ஒன் ஆஃப்டர் அதர் வராது. அட் டைம்ல எல்எல்எம் கால் ரன் ஆகி லாஸ்ட்ல நம்மளுக்கு சிங்கிள் அவுட்புட்டா வரும். அந்த டைம்ல உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். ரன்னபிள் பேரலல் யூஸ் பண்ணீங்கன்னா. அந்த மாதிரி உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரன்னபிள் பேரலல். இப்போ தனித்தனியாக பார்த்துருக்கோம். கரெக்டாக ரன்னபிள் பாஸ்த்ரூன்னு என்ன, ரன்னபிள் லேம்டான்னு என்ன, ரன்னபிள் பேரலல்னு என்ன அப்படின்றது தனித்தனியாக பார்த்துட்டோம். 3 ஒரே கோடில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, அவுட்புட்டை கிளியர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம கோடை பார்ப்போம். நம்ம கீழேருந்து மேலே போவோம். கோடு படிக்கும்போது எப்பவுமே கீழேருந்து மேலே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். மேலேருந்து கீழே வரதை விட. அப்போ தான் எந்த பாயிண்ட்டில் எங்கெங்கெல்லாம் எக்ஸிக்யூஷன் போகுதுன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ ரிசல்ட் ஈக்குவல் டு செயின் டாட் இன்வோக் பிரிண்ட் ரிசல்ட். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது, செயின் வந்து இன்வோக் பண்ணுறோம். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு பைத்தான் இஸ் ப்ரோக்ராமிங், பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் ஃபன் அப்படின்னு சொல்கிற ஒரு டெக்ஸ்ட்டை பாஸ் பண்ணி நான் அந்த செயின் இன்வோக் பண்ணுறேன். இந்த செயின் இங்கே போகிறோம். செயினில் என்ன நடக்குது, ரன்னபிள் பாஸ் த்ரூ டாட் அசைன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அசைன்னா என்ன பண்ணும், இந்த டெக்ஸ்டிக் பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் ஃபன் அப்படின்றது எதுவுமே பண்ணாது. அது அப்படியே ரீட்டைன் ஆகும். அடிஷ்னலி இந்த அசைனில் கொடுக்குற டாஸ்க்கை பண்ணும். ஸோ அசைனில் நான் என்ன பண்ணியிருக்கேன், அனாலிசிஸ்ன்ற கீயை கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு இதுக்குள்ளே நடக்கிற டாஸ்க் ஃபுல்லாக அவுட்புட் ஃபுல்லாக அனாலிசிஸ் அப்படின்ற கீழே எனக்கு வந்துடும். ஒரு டிக்ஷனரி மாதிரி நான் வச்சுக்கோங்க. அனாலிசிஸ்ன்ற கீழே வந்துடும். இந்த இடத்துல ரன்னபிள் பேரலல் கொடுத்துருக்கேன். ரன்னபிள் பேரலல் என்ன பண்ணும், மல்டிபிள் எக்ஸிக்யூஷன் அட் த சேம் டைம் நடக்கும். ஓகே, அதில் வேர்ட் கவுண்ட்டு ரன்னபிள் லேம்டா, ரன்னபிள் லேம்டா லேம்டா டி கவுண்ட் வேர்ட்ஸ் டி டெக்ஸ்ட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். என்னன்னா இந்த இடத்துல நீ ஏன் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் ஃபன் அப்படின்னு ஏன் நீ கொடுக்கக்கூடாது, டைரெக்டாக ஸ்ட்ரிங்காக ஏன் கொடுக்கக்கூடாது, ஏன் டெக்ஸ்ட்டாக கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை ஏன் இங்கே வந்துட்டு லேம்டா மூலமாக வெளியில் எடுக்கிற அப்படின்ற மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு வரும். ஆனால் ரன்னபிள் பாஸ்த்ரூ வந்துட்டு இந்த மாதிரி டாட் அசைன் அப்படின்ற வேலை கொடுக்குற மாதிரி ஏதாவது வேலை சொன்னீங்கன்னா அது டிக்ஷனரி தான் எதிர்பார்க்கும். நீங்கள் டைரக்ட் ஸ்ட்ரிங்காக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் ஒர்க் ஆகிற கோடு எடுத்து பார்ப்போம். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டெக்ஸ்ட்டுன்றதை மட்டும் இந்த கவுண்ட் வேர்ட்ஸ்க்கு பாஸ் பண்ணி வேர்ட்ஸை கவுண்ட் பண்ணியிருக்கேன். கெட் ஃபஸ்ட் வேர்டு அப்படின்றத இந்த இடத்துல ஃபஸ்ட் வேர்டு மட்டும் எடுக்கிறேன். பேசிக்காக பைத்தான்றதை எடுக்கிறேன். இந்த ரெண்டு பேரலாக நடக்கும். ஸோ இந்த கோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 3 அட் அ டைமில் இருக்குது. ரன்னபிள் பாஸ்த்ரூ இருக்குது, ரன்னபிள் லேம்டா இருக்குது, ரன்னபிள் பேரலலும் இருக்குது. ரன் பண்ணிட்டேன். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபஸ்ட்டு கொடுத்ததை எதுவுமே பண்ணல. அது ரெண்டாவது அசைனில் கொடுத்த ஒர்க்கை அனாலிசிஸ்ன்ற கீழே போட்டு அதில் வேர்ட் கவுண்ட் ஃபஸ்ட் வேர்ட் அப்படின்ற அவுட்புட்டும் நமக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. கரெக்டாக? இப்போ நான் இந்த இடத்துல நீங்கள் முன்ன சொன்ன மாதிரி நான் டெக்ஸ்ட்டை மட்டும் இன்புட்டாக கொடுக்குறேன். எனக்கு எரர் வரும். தி இன்புட் ரன்னபிள் பாஸ் த்ரூ டாட் அசைன் மஸ்ட் பி எ டிக்ட் அப்படின்னு எரர் வரும். ஏன் அப்படின்னா நீங்கள் டாட் அசைன் அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க. அப்போ அந்த டைமில் அது டிக்ஷனரி தான் எதிர்பார்க்கும். ஆனால் இதுவே எந்த வேலையும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரிங்காக பாஸ் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் இதுக்கு எந்த வேலையுமே கொடுக்கல, அப்போ டைரக்ட் ஸ்ட்ரிங்காகவே பாஸ் பண்ணிட்டேன். எனக்கு டைரக்ட் ஸ்ட்ரிங்காக ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் வந்துருச்சு. ஓகே, ஸோ ஆனால் ஹை லெவல் நம்ம பார்த்துட்டோம். ரன்னபிள் பாஸ்த்ரூன்னு என்ன, ரன்னபிள் லேம்டான்னு என்ன, ரன்னபிள் பேரலல்னா என்ன அப்படின்ட்டு. இது எப்போ நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா அடுத்தடுத்து வர கோர்சஸ் பார்க்கும்போது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் சீக்வென்ஷியல் செயின் பார்க்க போகிறோம். சிம்பிள் சீக்வென்ஷியல் செயின், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செயின் இருக்குது. அந்த டைமில் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு இது தெரியணும் அப்படின்றதுனால தான் இது ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட்
ஐ திங்க் தட்ஸ் இட். இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ரொம்ப பெருசா போக வேணாம். இதுவே கொஞ்சம் பெருசா தான் இருந்திருக்கும். லென்த்தா இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் கூட கொடுங்க. கொடுத்துட்டு கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அண்ட் இதே மாதிரி நீங்கள் நிறையா டெக் வீடியோஸ், நாட் ஜஸ்ட் திஸ், இப்போ நான் வந்துட்டு லேங் செயின் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் நிறையா பண்ணலான்ட்டு ஐடியா இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் கூட இருந்து நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.